வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டர். நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பாக்குறது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூடோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிவைக்யூஸ். எங்க சேனல் எடுமாஸ்ட்ரி தமிழ்ல முதலியே யூஜிசி நெட் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட், செகண்ட் யூனிட் ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கு கம்ப்ளீட் யூனிட் எக்ஸ்பிளனேஷன் நான் போட்டிருக்கேன். யாரெல்லாம் வீடியோவை பார்க்கலையோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம இப்ப பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் பிவைக்யூஸ். ஓகே, ஸோ ஓரளவு அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட் நீங்க படிச்சிருப்பீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இது. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, the process of students progress based on their earlier work. இதுக்கு என்ன ஆன்சர்னா இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? இதுக்கு இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னா, அந்த குழந்தையோட மார்க்கை வந்து இன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு நாளைக்கு திரும்பி அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா, அந்த ப்ராக்ரஸ் எனக்கு தெரியும். அதுதான் இப்சேட்டிவ் டெஸ்ட். ஓகேவா? நார்மேட்டிவ் டெஸ்ட்னா என்னன்னா, நம்ம இப்ப யூஜிசி நெட் எக்ஸாம்ல என்ன பண்றாங்க, பெர்சன்டைல்ல மார்க் கொடுப்பாங்க. நம்ம கூட எழுதின எல்லாரோடையும் நம்ம மார்க்கை கம்பேர் பண்ணுவாங்க. அது பேர் தான் நார்மேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நார்மேட்டிவ்னா என்னன்னா, நம்ம கூட எழுதின எல்லாரோடையும் நம்ம மார்க்கை கம்பேர் பண்றது. கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்ல சில கிரைட்டீரியா இருக்கும். ப்ரீடிஃபைன் கிரைட்டீரியாஸுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் கொடுக்கறது. ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்னா பசங்களுக்கு இப்ப என்ன தெரியுது அதை வச்சு ப்ரொக்னாஸ்டிக், இதுதான் எந்த அளவுக்கு தெரியுது. ஓகே, அதை வச்சு நம்ம உங்களுக்கு இவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? சோ அதுதான். நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் எம்பசைஸ்டு இன் டீச்சர் சென்டர்ட் மெத்தட். டீச்சர் சென்டர்ட் மெத்தட்னு சொல்றாங்க. நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, டீச்சர் சென்டர்ட் மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட். இப்ப டீச்சர் சென்டர்ட் மெத்தட் எதுனா எக்ஸ்பீரியன்ஷியல், கொலாபரேட்டிவ், இது எல்லாமே லேர்னர் சென்டர்ட். இந்த ரோட் மெமரைசேஷன்ங்கிறத டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஓகே, டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல டீச்சர் வந்து அங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க, பசங்க ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், பாசிவா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், the domain of learning that deals with feelings, emotions and values. நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் 3 டொமைன்ஸ் இருக்கும். ஓகே, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். இந்த காக்னிட்டிவ் டொமைன் எல்லாமே அந்த காக்னிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதை பத்தி. அஃபெக்டிவ் டொமைன் தான் இதுக்கு ஆன்சர். அப்படின்னா என்னன்னா, அது ஃபுல்லா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படி அந்த பசங்களுக்கு நம்ம கொண்டு வரலாம், அந்த மாதிரி அஃபெக்டிவ் டொமைன். நெக்ஸ்ட், சைக்கோமோட்டர் டொமைன் ஒண்ணு இருக்கு. எப்படி அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் பசங்களுக்கு நம்ம கொண்டு வர முடியும், அதுதான் வந்து சைக்கோமோட்டர் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் கோஆபரேட்டிவ் லேர்னிங் என்டைல். இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்னாலே இது எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்ல வர்றது. ஓகே, இது என்ன இருக்குன்னா, பசங்க வந்து ஒரு கொலாபரேட்டிவா படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், கோஆபரேட்டிவ் லேர்னிங் சொல்றோம். சோ இண்டிவிஜுவல் லேர்னிங் வித் சப்போர்ட் ஆஃப் டீச்சர் கிடையாது, லார்ஜ் குரூப் டிஸ்கஷன் கிடையாது, இதுதான் கோஆபரேட்டிவ், collaborative work in small groups. Okay, next, the objective of reflective level teaching is. The objective of reflective level teaching na என்னன்னா, see நமக்கு 3 level of teaching இருக்கு, memory, understanding, reflective. ஓகே, இந்த மெமரி லெவல் என்ன பண்ணும், ஜஸ்ட் பசங்க வந்து மனப்பாடம் மட்டும் பண்ணும், சில இது புரியாமையே கூட படிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல பசங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதை வந்து புரிஞ்சு சொல்லவும் தெரியும். ஓகே, ரிஃப்ளெக்டிவ் லெவல் இன்னும் மேல போயிட்டு அந்த பசங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டில வளரும். நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொன்னா கூட அதை அந்த குழந்தையால வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், தானே வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியும், அதுதான் ப்ராப்ளம் சால்விங். அந்த கேப்பபிலிட்டில எப்ப வளரும்னா அந்த ஹையர் லெவல் ஆஃப் டீச்சிங்ல தான் வளரும் பசங்களுக்கு. அதுக்கேத்த மாதிரி டீச்சர் வந்து அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் 5 elements of pedagogy given by Herbert. Herbert வந்து எதோட ப்ரொபோனன்ட், மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். என்ன பண்ணணும் இதுனா, ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து ப்ரிப்பரேஷன் வரும். சோ இ தான் இருக்குன்னா இந்த டியும் பியும் கண்டிப்பா ஆன்சரா வராது. ஓகேவா? சோ ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா பிரசன்டேஷன் வரணும். சோ ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் வரணும். சோ இசிபிஏடி. சோ சி தான் இங்க ஆன்சர். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பசங்க கிட்ட வந்து முன்ன படிச்சது ப்ரீவியஸ் லெசன்ஸோட கனெக்ட் பண்ணி பசங்க கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறது. அதுக்கப்புறம் புதுசா நடத்துறது, ப்ரெசென்ட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அசோசியேட் பண்ணணும். முன்ன படிச்சதுக்கும் இப்ப புதுசா படிக்கிறது டீச்சர் அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எதெல்லாம் நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும், அதே கான்செப்ட்ஸ் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுன்னா இன்னும் கொஞ்சம் அதுல ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறது. ஓகேவா? சோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இங்க மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல் பத்தி இருக்கு.
ஓகே, மெமரி லெவல்னா என்னன்னா இங்க ரோட் லேர்னிங் மெயினா வரும். அதுதான் ஒரு கீ கான்செப்ட் மாதிரி. காம்ப்ரிஹெண்டிங் அப்படின்னா பசங்க அதை புரிஞ்சுப்பாங்க, அதை வந்து பண்றது, அதுதான் காம்ப்ரிஹெண்டிங் சொல்றோம். ரிஃப்ளெக்டிவ் லெவலுங்கிறது அந்த பசங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பசங்களுக்கு வளரும். ஓகேவா, இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நல்லா தெரிஞ்சு. நெக்ஸ்ட், which of the following is an example of higher order of cognitive learning outcome? இதுல எது நம்ம காக்னிஷன்ல எது ஹையர் ஆர்டர் சொல்றாங்க? நமக்கு இதுல ஹையர் ஆர்டர், லோவர் ஆர்டர் டு ஹையர் ஆர்டர் போறது அந்த மாதிரிலாம் இருக்கு. நமக்கு நோன்ல இருந்து அன்னோன் சொல்லி கொடுக்கணும், சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் தேர் சீக்வென்சஸ், லேர்னிங் ரோல்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வென்சஸ், லேர்னிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது ஹையர் ஆர்டர்னா பசங்களால வந்து இப்ப தொட்டு பார்த்து பண்றதெல்லாம் கான்கிரீட்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா திங்க் பண்றதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு கான்செப்ட பசங்க வந்து திங்க் பண்ண முடியுதுன்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, நம்ம திங்கிங் பவர் அப்போ ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இதுதான் இந்த லேர்னிங் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் வேல்யூயிங். ஆக்சுவலா இதுவும் நல்லதுதான், ஆனா இதெல்லாம் வந்து அஃபெக்டிவ் டொமைன்ல சேர்ந்துரும், காக்னிஷன் கிடையாது. ஓகே, இமோஷன்ஸோட சேர்ந்து. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் மீன், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா நம்ம நோக்கம், எதுக்கு சொல்லி கொடுக்குறோம் பசங்களுக்கு? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கன்சைஸ் அவுட்கம், அகடமிக் அச்சீவ்மெண்ட், இன்டர்ன்டட் லேர்னிங் அவுட்கம். நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும் போதே இதுக்கு இதெல்லாம் பசங்களுக்கு நம்ம பண்ணணும்னு ஆப்ஜெக்டிவ் செட் பண்றோம்ல, அதுதான். ஓகே, இந்த லேர்னிங் அவுட்கம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்டெண்டட் லேர்னிங் அவுட்கம் தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். Okay, next, the field of study deal with methods and principles used in adult education. இந்த adult education வந்தாலே இந்த இடத்துல நமக்கு ஆண்ட்ரோகாஜி வரும். ஓகேவா, பெடகாஜிங்கிறது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன், அது பெடகாஜி. ஆண்ட்ரோகாஜிங்கிறது அதே தான் டீச்சிங் மெத்தட், பட் அது வந்து கொஞ்சம் க்ரோன் அப் சில்ட்ரன், அடல்ட்ஸுக்கு பண்றதெல்லாம் ஆண்ட்ரோகாஜி. ஓகேவா, எப்பயுமே அடல்ட்ஸுக்கு பண்ற அந்த மெத்தடுக்கு ஆண்ட்ரோகாஜி சொல்லுவோம். ஸோ பெடகாஜிங்கிறது டீச்சிங் சில்ட்ரனு. அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குல்ல, அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ஸ். இந்த ஜெரண்டாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஏஜிங் அண்ட் எல்டர்லி இஷ்யூஸ். ஓகேவா, ஸோ இந்த அடல்ட் எஜுகேஷன், அடல்ட் பத்திலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அடல்ட்ஸ்க்கு பண்ற அந்த பெடகாஜி, அடல்ட்ஸ்க்கு பண்ற அந்த பெடகாஜிங்கிறது என்னன்னா எப்படி டீச்சர் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க, டீச்சர் எப்படி செட் பண்றாங்க கிளாஸ்ல, அது சின்ன பசங்களுக்கு செட் பண்ணா பெடகாஜி சொல்லுவோம். அடல்ட்ஸுக்கு வந்து அதை நம்ம செட் பண்ணும்போது அது ஆண்ட்ரோகாஜின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட், the brain continues to develop throughout childhood and adolescence. brain develop ஆயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? the logical and goal directed actions begin in the sensory motor periodன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா எங்க வருதுன்னா நமக்கு இந்த சென்சரி மோட்டார் இதெல்லாம் நமக்கு பியாஜே, ஜீன் பியாஜே தியரி ஒண்ணு நமக்கு அதுல வர்றது. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் தான், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் தான், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இங்க ராங். சென்சரி மோட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிரும். ஓகே, இந்த லாஜிக்கல் அண்ட் கோல் டைரக்டட் வந்து சென்சரி மோட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த சமயத்துல அது வளராது. இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஏன்னு பார்ப்போம். ஓகே, அதுல வந்து ஜீன் பியாஜேது மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு. சென்சரி மோட்டர் ஸ்டேஜ்ங்கிறது 0 to 2 years இருக்கும். அந்த சமயத்துல சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுது, சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், கண்ணுல பார்த்தே சென்ஸ் மூலியமாவே கத்துக்கும். அதுதான் இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், இது ஒரு கீவேர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்னா 2 to 7 years. அப்ப என்ன பண்ணும் பசங்க இந்த லாங்குவேஜ் அண்ட் சிம்பிள்ஸ்ல கத்துக்கும். 2 to 7 years லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் வளரும். அதுல பசங்க வந்து ஈகோ சென்ட்ரிக் அண்ட் ஸ்ட்ரகிள் வித் கன்சர்வேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஈகோ சென்ட்ரிக்னா என்னன்னா தான் நினைச்சதுதான் கரெக்ட், அந்த மாதிரி இருக்கும் பசங்க. கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்னா 7 to 11 yearsல பசங்க எப்படி இருக்குன்னா இன்னும் நிறைய லாஜிக்கலா திங்க் பண்ணும், லாஜிக்கலி அபவுட் கான்கிரீட் ஈவெண்ட்ஸ் பத்தி திங்க் பண்ணும். இங்க வந்து லேக் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங். ப்ரீ ஆபரேஷனல்ல அந்த அளவு லாஜிக்கலா திங்க் பண்ண வராது. இங்க கான்கிரீட் ஈவெண்ட்ஸ், இங்கதான் லாஜிக்கலி ரீசனிங்கா திங்க் பண்ண வரும், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல தான். நெக்ஸ்ட் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல 12+ yearsல வந்து கொஞ்சம் பசங்க நல்லா வளர்ந்துடுறாங்க. அது பேர் அடோலசன்ஸ் ஸ்டேஜ்னு சொல்றோம். பசங்க அப்டிராக்ட் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங் இதெல்லாம் பசங்களுக்கு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஓகேவா, இது எப்படி நான் ஞாபகம் வச்சிருப்பேன்னா SPCF ஞாபகம் வச்சிருப்பேன். ஓகே, SPCF. உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா ஸ்பெஷல் காஃபி,
இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது ஆர்டராகவும் கேட்பாங்க, இல்ல இதோட ஏஜ் குரூப் என்னன்னு கேட்பாங்க, இல்ல இந்த ஏஜ் குரூப் எந்த ஸ்டேஜ் சேரும்னு கேட்பாங்க. ஓகே, கொஞ்சம் இது படிச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட், த பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டுகெதர் பட் பெர்ஃபார்ம் அலோன். ஓகேவா, பசங்க வந்து ஒன்னா படிக்கிறாங்க, இது கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல வர்றது இதெல்லாம். ஓகே, இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அதுக்கு தான். ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை நம்ம. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ்ல பசங்க ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். சோ அதுல வர்றது இதெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டுகெதர், எல்லாம் ஒன்னா படிப்பாங்க, பட் பசங்க வந்து தானே பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லுவாங்க. பட் பெர்ஃபார்ம் அலோன், தெரியணும் தானு நினைக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டின்னு. இதுக்கு என்ன ஆன்சர்னா, இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி. தான் அங்க இருக்கிற என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அங்க தெரியணும்னு நினைப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், the positive interdependence, face to face interaction, group processing. மெயினா தனியா பண்றது பேர் என்னன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி. மத்தது நம்ம ஒரு பார்த்துருவோம். பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ்னா என்னன்னா, குரூப் மெம்பர்ஸ் ரிலே ஆன் ஈச் அதர் டு அச்சீவ் ஷேர்டு கோல்ஸ். ஏன்னா இது கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல, அதனால எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தோன்ற அந்த ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் தெரியும், நேருக்கு நேரா பேசுறது. குரூப் ப்ராசஸிங்ன்றது ரிஃப்ளெக்டிங் ஆன் குரூப் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, குரூப்பா பண்றது. ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். அசெஷன் ரீசன், இது பேர், இது அசெஷன், இது வந்து நமக்கு ரீசன். இந்த மாதிரி கொஸ்டினும் நமக்கு வரும். அசெஷன் என்ன கேக்குறாங்க, பீயிங் ஜட்ஜ்மெண்டல் ஆன் த பார்ட் ஆஃப் அ டீச்சர் இஸ் பேரியர் டு கம்யூனிகேஷன். அது ஒரு தடைன்னு சொல்றாங்க. இப்போ இது ரைட் தானே? ஜட்ஜ்மெண்டல்னா டீச்சர் எதையுமே சரியா புரிஞ்சுக்காம ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அப்போ இது ரைட்டு தான். அசெஷன் வந்து இங்க ரைட்டா தான் இருக்கு. ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் அவுட்கம் த டீச்சர் ஷுட் எக்ஸ்போஸ் த இக்னோரன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப லேர்னிங் அவுட்கம்ல வந்து இப்ப டீச்சர் ஷுட் எக்ஸ்போஸ் இக்னோரன்ஸ்னா என்னன்னா, சில இது வந்து குழந்தைங்களுக்கு புரியாம இருக்கும். அத டீச்சர் வந்து அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுக்கறது தான் கரெக்டே தவிர, தெரியலன்னா அதை அப்படியே இக்னோர் பண்றது தப்பு இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க, ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங் அவுட்கம் த டீச்சர் ஷுட் எக்ஸ்போஸ் த இக்னோரன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து அங்க பண்ணணும், அவங்க அந்த ரோல் வந்து இக்னோரன்ஸ் பண்ணாம அவங்க சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இது வந்து தப்பு. இந்த மாதிரி எக்ஸ்போஸ்னா என்னன்னா, டீச்சர் அதை பண்ணணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியல அதை அப்படியே விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறது இங்க தப்பு தானே. சோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா. சம்டைம்ஸ் ரீசனும் ட்ரூவா வந்துச்சுன்னா அசெஷனுக்கும் ரீசனுக்கும் கனெக்ஷன் இருக்கா அதை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட், which of the following is a learner centric teaching method? அதே மாதிரி டீச்சர் லேர்னர் சென்டர் ரெண்டு இருக்கு. இப்ப டெமான்ஸ்ட்ரேஷனுங்கிறது டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். ட்ரில் அண்ட் பிராக்டிஸும் டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். கொஸ்டின் ஆன்சரும் டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங் மட்டும்தான் இங்க லேர்னர் சென்டர்ட் மெத்தட். ஓகேவா. நெக்ஸ்ட், இதுல மத்ததெல்லாம் இருக்கு. ஓகே, which of the following is the best method of teaching? Teaching எதுல best method? To impart knowledge to students, to ask students to self-learn from books, to start a discussion and encourage students to participate in it, to ask students to go to the library. இப்படி கொடுத்திருக்காங்க. The to impart knowledge to the students கூட இட்ஸ் ஓகே, ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இன்னும் பெஸ்ட் என்னன்னா, இதுதான் பெஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், நம்ம பசங்களையே படிக்க விடுறோம். ஏன்னா இப்ப இருக்கிற லேர்னிங் எப்படி இருக்கணும், டீச்சர் சென்டர்டா இல்லாம லேர்னர் சென்டர்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணும், பசங்களையே பேச வச்சு அவங்களையே வந்து நாலேஜ் டெவலப் பண்ண வைக்கிறது உண்மையானவே பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் சொல்றேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ்? இந்த ஓஇஆர் இப்ப அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு ஓஇஆர் சொல்லுவோம். ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்னா நம்ம இன்டர்நெட்ல நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்கிற எஜுகேஷனல் ரிசோர்சஸ் எல்லாமே ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ். ஓகேவா, அது லைசன்ஸ்டா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். சோ இதுக்கு என்னெல்லாம் அது காரணம், ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் வர்றதுக்கு காரணம் என்ன, ப்ராஃபிட் ஜெனரேஷனா? இல்ல, நிறைய விஷயம் அதுல நமக்கு ஃப்ரீயா தான் கிடைக்கும். சோ ஏன் வர வாய்ப்பே இல்லை இல்லையா? அடுத்தது அக்சசபிலிட்டி டு எஜுகேஷன், பி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் ஃபார் சர்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்படி இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. க்ளோஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட் இருக்குமா? இல்ல. ஓகேவா. அக்சசபிலிட்டி டு எஜுகேஷன், இந்த பி மட்டும்தான் இங்க ரைட், அதனால ஒன்லி பி. ஓகேவா. சோ இது மாதிரி எதனா ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறத கொஞ்சம் அழிச்சிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா வந்துடும். இதுதான் எலிமினேஷன் மெத்தட் நம்ம சொல்றோம்.
The open education research is to make education more accessible to everyone. எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக வந்தது open education research by providing free and openly licensed teaching, learning and research materials. எல்லாமே நமக்கு ஓப்பனா கிடைக்கும். இதோட key characteristics வந்து free and open access, editable and adaptable resources இருக்கும், encourages collaborative and participative education. Okay. Next, which learning approach involves students in setting goals, monitoring progress and reflecting on their learning? எதுல வந்து நம்ம இது எல்லாமே பார்க்க முடியும்? Which learning approach involves students? Students எங்க வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களே அவங்க ப்ராசஸ மானிட்டர் பண்றாங்கன்னா இந்த லேர்னர் சென்டர்ட் மெத்தட். ஓகே, டீச்சர் சென்டர்ட் மெத்தட், இந்த டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ரோட் மெமரைசேஷன், இது மூணுமே டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல தான் லேர்னர்ஸே வந்து அவங்க என்ன ப்ராசஸ்ல படிக்கிறாங்க. Next, which instructional strategy encourages students to construct their own understanding of concepts? எது? passive listening னா என்னது? பசங்க வந்து டீச்சர் சொல்றத கேக்குறது, இது கிடையாது. ஓகே, active participation in group discussions. ஓகேவா? இதுதான் இங்க ஆன்சர். இந்த டீச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், மெமரைசேஷன் ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் டீச்சர் சென்டர்ட்ல சேர்ந்தது. ஓகே, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இங்க இதுதான் என்னன்னா பசங்களே தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கிறது. ஓகே, கொலாபரேட்டிவ் லேர்னிங். நெக்ஸ்ட் எல்எம்எஸ்ன்றது என்னன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதுலதான் நமக்கு மூக், எல்எம்எஸ் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். எல்எம்எஸ்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்னன்னா அந்த எல்எம்எஸ்ல வந்து எல்லாமே இருக்கும் நமக்கு. இது எதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுனா லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும், மானிட்டரிங் லேர்னர் ப்ராக்ரஸ் இருக்கும், அண்ட் ப்ரொவைடிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்எம்எஸ்னா என்னன்னா இப்ப நார்மலா இப்ப இந்த மூடில், பிளாக் போர்டிங் எல்லாம் நம்ம போனோம்னா அது எல்லாமே இப்ப நம்ம அதுல ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க, நம்ம அதுல ஜாயின் பண்ணோம்னா அது எல்லாமே நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆறோம் எல்லாத்தையும் பார்க்கும். ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர் இது. அதே மாதிரி மூக்குங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், அது இன்னும் வைடா இருக்கும். ஓகே, அதுல எதனா கோர்ஸ் நம்ம சேர்ந்தாலும் அதுலயும் எல்எம்எஸ் இருக்கும், அது பார்த்துக்கோ. ஆனா வந்து எல்எம்எஸ்ங்கிறது சின்ன லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூக்குங்கிறது இன்னொரு பெரிய லெவல். இது ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் எல்எம்எஸ். ஓகே, கரெக்டான ஒரு லாகின்லாம் வச்சுட்டு ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும். பட் எஸ்எம்எஸ் நார்மலா இப்ப ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ல ஒரு இமெயில் ஐடி இருந்தா நம்ம அப்படியே போயிட்டு நம்ம கோர்சஸ் பார்க்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே இல்லையா? அது மூக் கோர்சஸ். வைடா வந்து மூக் கோர்சஸ் ஆஃபர் ஆகும். யார் வேணா இன்டர்நெட் கனெக்ஷன் தான் நம்ம பார்த்துக்கலாம். Which satellite system is used in ஸ்வயம் பிரபா? அடுத்தது இது கேக்குறாங்க. ஸ்வயம் பிரபாவோட சேட்டலைட் பேரு GSAT-15. ஸ்வயம் பிரபா பத்தி அதோட சேனல்ஸ் பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following statement best explain concept of team teachingனா என்ன கேக்குறாங்க. இந்த டீம் டீச்சிங்னாலே என்னன்னா இதுல ஆன்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். More than 2 teachers plan and teach the same class as per their expertise. ஓகேவா? 2-3 டீச்சர்ஸ் சேர்ந்து ஒரு கான்செப்டை வந்து அவங்க அதுல எந்த கான்செப்ட்ல அவங்க நல்லா இருக்காங்க அத மாதிரி கூட இருக்கு. அது அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் தியரியை சொல்லி கொடுப்பாங்க, ஒரு டீச்சர் பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2-3 டீச்சர் ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்கறது ஒரு சேம் கிளாஸ்க்கு மெயினா. அதுதான் டீம் டீச்சிங் சொல்லி. நெக்ஸ்ட், டு அட்ரஸ் த டைவர்சிட்டி இன் அகடமிக் அச்சீவ்மெண்ட். டைவர்சிட்டினா ஒரு வேறுபட்ட குழந்தைங்க எல்லாம் இருக்கிற ஒரு கிளாஸ்ல இல்லையா? சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எது வந்து எஃபெக்டிவா இருக்கும்? டிக்டேட்டிங் நோட்ஸ் எஃபெக்டிவா இருக்குமா? லெக்சரிங், கிவிங் டெஸ்ட்ல இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங் தான் எஃபெக்டிவா இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின் இது எல்லாமே யூஜிசியில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நிறைய இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், below is given a list of teaching method and approaches which among them are individualized approach ன்னு கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலைஸ்னா பசங்க தனியாவே படிக்கிறத இண்டிவிஜுவலைஸ்டு சொல்றோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் என்னன்னா டீச்சர் பண்ணி காட்டுவாங்க. ஒரு டீச்சர் சென்டர்ட் மெத்தட். இங்க பசங்க தானா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ ஒன்னுங்கிறது இங்க ஆன்சர்லயே இல்ல. அதனால அந்த ஒன் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க எக்ஸாம்ல. அவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்குள்ளதான் நமக்கு ஆன்சர் வருது. மாடுலர் அப்ரோச் பேஸ்டு டீச்சிங்னா ஒவ்வொரு மாடியூலா படிக்கிறது, தனியா படிக்கிறது தான் அது பசங்க. சோ இது இருக்கும். ப்ரோக்ராம்டு லேர்னிங்னா என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிறது. ஓகே, ஒரு கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பசங்க படிப்பாங்க. அதான் ப்ரோக்ராம்டு லேர்னிங் சொல்லுவோம். இதுவும் வந்து லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான். நெக்ஸ்ட், இந்த பர்சனலைஸ்டு டீச்சிங்னு இருக்கிறதுல இது என்னன்னா பசங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் வந்து அவங்களுக்கு ஏத்த லெவலுக்கு கான்செப்ட் செட் பண்ணிருப்பாங்க. அத பசங்க தானே படிப்பாங்க.
ஓகே, அது பர்சனலைஸ்டு டீச்சிங். ஓகே, ஸோ 3, 4, 5 இந்த கொலாபரேட்டிவ் மெத்தட் இங்க வராது. ஏன்னா இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச்சஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3, 2, 3, 4 ஆன்சர். ஓகேவா? 2, 3, 4 தான் இங்க ஆன்சர். கொலாபரேட்டிவ் மெத்தட் நிறைய இது குரூப்பா படிக்கிறது, பசங்க டிஸ்கஷன்லாம் பண்ணி படிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். In the CBCS, how is the student's progress assessed? இந்த CBCS சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இப்போ காலேஜ்ல எல்லாம் ஃபாலோ பண்ற இந்த சிஸ்டம் வந்து எப்படி அசஸ் பண்றாங்க பசங்களனா, அந்த செமஸ்டர் வைஸ் அசஸ்மெண்டா பண்ணுவாங்க. CGPA, SGPAன்னு சொல்லுவோம். ஓகே, செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் எடுப்பாங்க. CGPA, ஓகே, கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், அது ரெண்டு எடுத்து கடைசியில வர்றது கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். இந்த செமஸ்டர் வைஸா கால்குலேட் பண்றது, எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணுவாங்க. இது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வளரும் இந்த சிபிசிஎஸ்ல, எல்லாமே இருக்கும். ஓகேவா? அகடமிக் மட்டும் இருக்காது, மத்த எல்லா விஷயமுமே அதுல பார்ப்பாங்க. Next, which of the following best represents the primary purpose of outcome based education? இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவுட்கம், நம்ம இது படிச்சா நமக்கு என்ன நல்லது கிடைக்கும் பசங்களுக்கு, அவுட்கம் என்ன, அதை வச்சு அந்த கரிக்குலம் செட் பண்றது பேர் தான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகேவா? இது என்னெல்லாம் மெயினா தேவை இதுக்குன்னா, டு அலைன் அசஸ்மெண்ட் வித் டிசையர்டு லேர்னிங் அவுட், இதுதான் முக்கியம். ஓகே, அவுட்கம் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. ஓகே, மத்ததெல்லாம் இங்க இல்ல. டு prioritize reading material, to focus on prerequisite knowledge and skills before introducing new content, to assess student, அதெல்லாம் கிடையாது. அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் லேர்னிங் அவுட்கம் என்னன்னு செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி கரிக்குலம் அசஸ்மெண்ட் எல்லாமே செட் பண்றேன். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Which assessment model focuses on continuous improvement by evaluating goals, plans, activities and outcomes? எதுல வந்து இதெல்லாம் வருதுன்னா சிசிஇ மாடல்ல தான் வரும். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன்ல தான் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகே, பசங்களுக்கு பிளான்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அசஸ் பண்றது பேர் சிசிஇ மாடல். ஓகேவா? ஈவன் இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன்ல நம்ம வந்து இதுவும் பண்றோம். இப்போ கிரெடிட் சிஸ்டம் எல்லாத்தையும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்றது. அதே மாதிரி இந்த கிர்க்பாட்ரிக் மாடல், இந்த 5A இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல், சிஐபிபி இவாலுவேஷன் மாடல், இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம சிலபஸ்லயும் கிடையாது. பட் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஒரு மாடல்ஸ். ஓகே, பட் கண்டினியூஸா பண்றதுன்னா இது வந்து சிசிஇ மாடல். இதுக்கு நெக்ஸ்ட், கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 டீச்சிங் ஆப்டிடியூட் நான் கண்டிப்பா ரொம்ப சீக்கிரத்திலேயே போடுறேன். அதையும் நீங்க பாருங்க. ஓகே, ஓரளவு டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட்ல வர கொஸ்டின்ஸை இந்த அளவு நம்ம ஓரளவு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.